ஃபர்ஸ்ட் தம்பியை தெரிந்து கொண்டார், வீட்டை தெரிந்து கொண்டார். வீட்டை தெரிந்து கொண்டதுமே யார் யாரையும் தொட போடணுமோ அத்தனை பேரையும் தொட்டுட்டார். என்ன சொல்றீங்க? பாருங்க, பிள்ளைகளை தொடப்பட்டதோ இல்லையோ இங்க சுற்றில இருக்கிறவங்க தொடப்பட்டாச்சு. இப்ப இந்த ஏரியா மக்களே வந்தாங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாங்க. யார் ஏற்றுக்கிட்டாங்க, யார் அனுபவிக்கிறாங்க, யார் ஆசீர்வதிக்கிறாங்க, யார் பக்குவப்படுத்தி வைக்கிறாங்க, யார் அதுல துணிச்சலா இருக்காங்க, யார் தேவ சந்தோஷம் இருக்காங்க, அவங்களுக்குரிய காரியம், அது தேவனுக்குரிய காரியம். விதைச்சாச்சு. அல்லேலூயா. நல்லதும் வரும், கெட்டதும் வரும். நம்ம உமாப்பா சொன்னாரு, இந்த வருஷம் விவசாயம் போட்டப்பா நிறைய எல்லாம் வேஸ்ட் ஆகி ஆத்துல போட்டப்பா, நிறைய பேருக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டப்பா, நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. ஆனா இங்க விதைச்சாச்சுப்பா, இங்க விதைச்சாச்சு. இங்க நிறைய வந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. யார் யார் அறுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம், யார் யாரு பிடுங்கி போட்டாங்களோ அல்லேலூயா. அப்போ விதைக்கிற இடம் இங்க, வாங்கி நீங்க நட வேண்டியது உங்களுக்கு. விதைச்சாச்சு, வாங்கி நீங்க நட்டுக்க வேண்டியதுதான். ஒன்னு ரெண்டு விதைக்கல, ஒன்னு ரெண்டு விதைக்கல, சொல்ல முடியாத விதைச்சாச்சு, சொல்ல முடியாத விதைச்சாச்சு. அதனால யார் உள்ளத்துல வச்சு வளர்த்துறாங்களோ அவங்கள அறியாம அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க அறியாம அவங்க தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னா, எதை செய்தாலும் அங்க சொன்னாதான் இங்க நடக்கும். அப்ப அங்க சொன்னாரு இங்க நடக்குது. அதனாலதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். என்ன சொல்றீங்க? இல்ல நான் ஏதாச்சும் தவறா சொல்றேன்? இன்னத்தானே இப்ப நம்மளை அழைச்சிட்டாரு, இப்ப நம்மளை நட்டுட்டு இருக்கிறாரு, நம்மள நடுறாரு, நம்மளெல்லாம் நடுறாரு. அல்லேலூயா. நம்மள நடுறாரு. நட்டு அது எப்படி வளரணுமோ, அது எப்படி பராமரிக்கணுமோ, அது எப்படி பாதுகாக்கணுமோ, அதுக்கு என்ன வளம் போடணுமோ, அதுக்கு எந்த மண்ணு சரியாகுமோ, எந்த இடம் சரியாகுமோ, அதை நேர்த்தி அவர் செய்யறாரு. வார்த்தையினால, வார்த்தையினால எரேமியா என்ற ஒரு விதையை எடுத்தார். அதை அவருக்கு தேவையா இருந்தது. ஜாதிகளுக்கு போனாரு, அங்கெல்லாம் நட்டுட்டாரு. ஆனா எரேமியாவுக்கு என்ன காரணம்? திருமணம் முடிக்க கூடாது, சிறையில் அடைக்கப்பட்டார்கள், பாதாள குழியில போட்டார்கள், கட்டுண்டு அடிக்கப்பட்டது, எத்தனை 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 பாடுகள் எரேமியாவுக்கு. ஆனா பாடுறது என்ன தெரியுமா? நல்ல நிலத்துல ஒரு கிளை இருக்கு பாத்தீங்களா? அது என்ன கிளை? தேவனுக்கு பிரியமில்லாத கிளை. நல்ல கிளை வளர்றதுக்கு முன்னாடி கெட்ட கிளை வளர்ந்துருப்பாரு, முன்னாடி வளர்ந்துரும். அப்ப எரேமியாவுக்கு முன்னாகவே சொல்லிட்டார், எரேமியாவே உன்னை அழைச்சிட்டேன், ஆசீர்வதித்தேன், நடவும் பிடுங்கும் இடிக்கல் அதிகாரத்தை கொடுத்துட்டேன், வார்த்தை வாயில வைத்துட்டேன், நீ கவலைப்பட, நீ போற இடத்துல நான் இருப்பேன். ஆனா ஒரு எதிரி வரும், உனக்கு பேரிப்பட்ட பிரச்சனைகள் வரும், திடன்கு காக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன்ட்டார். இன்னைக்கு நம்மளே பார்த்து சொல்றாரு, எல்லாம் வரும். அடி வரும், உத வரும், இடி வரும், மின்னல் வரும், காற்று வரும், புயல் வரும், வார்த்தை வரும், வேதனை வரும், துக்கம் வரும், துயரம் வரும், இன்னல்கள் வரும், நெருக்கம் வரும், பாடு வரும், பஞ்சம் வரும், இல்லாம வரும், இல்லாம இருக்கும். ஆனா திடன், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன். என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்த வசனம் யாத்திரை ஆகமத்துல 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் தெரியுங்களா? ஆத்திரையாகமம், ஆத்திராகமம் இல்ல, யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. நீ வெளிய எடுத்துட்டு போ, நீ நடு, அது எப்படி வளர வைக்கணுமோ நான் பேசிக்குவேன். இன்னைக்கு மோசே இடத்துல சொல்ற, மோசே நீ போ, என் ஜனங்கள் படுகிற பிரயாசம் எகிப்தில பார், என் ஜனங்கள் படுகிற பிரயாசத்தை பார். அங்கு ஒரு நீதியும் இல்ல, ஒரு உத்தமமும் இல்ல, ஒரு பரிசுத்தமும் இல்ல, ஒரு ஆசீர்வாதமும் இல்ல. அங்கு வேதனையும் துன்பமும் துயரமும் பாடுகளும் நெருக்கமும் பொல்லாத சிலைகளும் பொல்லாத தேவனுக்குள்ள அருவருப்பான காரியங்கள் இருக்கிறது. அங்கு உண்மை இல்ல, அங்கு தேவனும் இல்ல, அங்கு சத்தியமும் இல்ல, பரிசுத்தமும் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, ஞானம் இல்ல, அறிவு இல்ல, தெளிவு இல்ல, புத்தி இல்ல. அந்த இடத்துக்கு நீ போ, என் ஜனங்கள்
கண்ணீர் விடுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். நீங்கள் பைபிளை வாசினீங்கன்னா ஒருத்தர் வாசிங்க. நீங்கள் இதையும் பேசிக்கிறீங்க அப்படியும் பேசுகிறீங்க. பைபிள் இப்போ என்ன சொன்னேன்னு ஆதியில் சொன்னார் தெரியுமா? யார் யார் பேர் சொன்னேன்னு தெரியுமா? அல்லேலூயா. யாரையும் குற்றம் இல்லை, யாரையும் புட்படுத்தலை. நம்ம தெளிவுள்ளதெல்லாம் இருக்கணுன்ற. நாளைக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும். அடுத்த வருஷம் 40 நாள் தான் கிடைக்கும். அடுத்த வருஷம் பாருங்க, மோசே அந்த எகிப்துக்கு மோசே வாயோடு வாய் நான் பேசுவாங்க. என்ன ஒரு ஆச்சரியமா, கர்த்தருடைய வாய் மோசையோடு வாயோடு பேசுவாராம். எப்படி இருக்கும்? அப்ப அவர் பேசின எப்படி இருக்கும்? அவர் பேச்சுக்கு என்ன இருக்குது? அவருடைய பேச்சில் சுத்தம் இருக்கும், அவருடைய பேச்சில் தூய்மை இருக்கும், அவருடைய பேச்சில் உண்மை இருக்கும், அவருடைய பேச்சில் இருமாப்பு இருக்காது, அவருடைய பேச்சில் அசுத்தம் இருக்காது, அவருடைய பேச்சில் அநீதி இருக்காது, அவருடைய பேச்சில் துன்பம் இருக்காது, அவருடைய பேச்சில் வேதனை இருக்காது, அவருடைய பேச்சில் காயம் இருக்காது, அவருடைய பேச்சில் துன்பம் இருக்காது. அவர் பேசுகிற பேச்செல்லாம் நாம் தேவனாய் இருப்போம். நம்மளை மாற்றுவார், மறுரூபம் மாற்றுவார், மறுரூபமாய் மாற்றுவார். இப்போ மோசே அதற்கு ஆண்டவர், ஆனால் இப்போ நான் உன்னோடு கூட வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு நான் போதிப்பேன் என்றார். அதே அடுத்தது வந்து அந்த ஆதி ஆகமத்தில் 15ஆம் வசனத்தை வாசிமா. அதுலயே 4:15 நீ அவனோட பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். மோசே ஒரு திக்குவாய், பேச்சு தெரியாது. அப்ப மோசே நான் திக்குவாய் இருக்கு, என்னால பேச முடியாது. நீ போ, ஆரோன் அனுப்புவேன், நீ வாயோட வாயை பேசுவ, நீ போ அப்படின்னு சொல்லி வாயில அதிகாரத்தையும் வார்த்தையும் கொடுத்து எங்க அனுப்புகிறார்? எகிப்துக்கு அனுப்புகிறார். நீ அங்கே போய் என் ஜனங்களை மீட்டுக் கொள்ளு. இப்போ ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எசேக்கியாவில் இப்ப எசேக்கியாவை தேவன் அனுப்புகிறார். 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. 11 மணி மட்டும் நடத்த சொல்லியிருக்காரு. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் எசேக்கியாவை அனுப்பி அழைத்து என்ன வசனத்தை கொடுக்கிறார்? வாசிமா. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. நீ அவர்களோட பேசு, நீ அவர்களோடு கூட பேசு. பாருங்க, எசேக்கியாவை அனுப்பி வார்த்தைகள் இப்படி கொடுக்கிறாய். நோக்கி மனுஷபுத்திரன், நீ போய் இஸ்ரவேல் சந்ததியார் இடத்துல சேர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கொண்டு அவரோட பேசு. நீ பேசு. என்ன பேசணுமா? அவர் பேசுவதற்கு வேறொரு காரியம் இருக்கிறது. 27 வாசியமா. நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். அவர்கள் கலக விட்டார். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, நான் உன்னோடு பேசும் பொழுது உன் வாயை திறப்பேன். அப்போ பாருங்க, அவர் வாயை திறக்கிறார். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைத்தார் என்று அவர்களோடு சொல்வாய். கேட்கிறவன் கேட்கட்டும்ன்றாரு. அப்ப என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லியிருக்காரு. நாம ஒண்ணு சொல்லக்கூடாது. நாம ஒண்ணு. இப்போ நீங்க இங்க இருக்கிறீங்க, தேவசமத்துல நானும் இருக்கிறோம். இப்ப நாங்க ஊழியக்காரன்ற இல்ல, நீங்களும் ஊழியக்காரங்க தான். உங்களையும் ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார். இப்ப நான் மாத்திரம் தரப்பில் நான் போதிக்கிறேன் இல்லை, உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அந்த அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்க வாயிலும் வார்த்தைகளை போட்டிருக்கிறார். உங்களையும் தீர்க்கதரிசியாய் வைத்திருக்கிறார். உங்களின் ஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார். தரப்பில் நின்று தான் போதிக்கணும்னு இல்லை. நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் முழங்கால் போட்டு 2 ஜெபம், 2 வார்த்தை, ஆண்டவரே இந்த ஜனங்களை சந்தியும். அது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. அது உங்களை அழைச்சனால தான் உங்க வாயில வார்த்தை போட்டனால தான் நீங்க ஜெபிக்கிறீங்க, இல்லைன்னா தெரியாது. அல்லேலூயா. அதனால உங்களையும் அழைச்சிருக்கிறார், உங்களுக்கும் அனுபவத்தை கொடுத்திருக்காரு, உங்களையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் அவரும் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரா இல்லையா? இன்னும் பேச கொடுத்திருக்காரா இல்லைங்களா?
கொடுத்தனால தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறோங்க. கொடுத்தனால தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறோம். நம்மலாம் எப்படிங்க பவர்ஃபுல்? ஒரு இடத்துல நின்னீங்கன்னா ஓடுறதெல்லாம் ஓடிடும். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டெருமை, ரோடு முழுவதும் காட்டெருமை. சரின்னு சொல்லி வண்டி கொஞ்சம் இப்படி எடுத்துட்டேன். இங்கே நிற்குதுங்க நடு ரோட்டில், இப்படி வழியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் பின்னாடி வந்துட்டேன். அப்போ எனக்குள்ள ஒரு உந்துதல், நீ ஏன் பயப்படுற? அப்போ நான் பிரதர் சொன்னேன், பிரதர் போயிடலாம் பிரதர், வழி இல்லை. அங்கே வண்டி நிற்கிது, இங்கே கீழே நிற்கிதுங்க, பின்னாடியும் இப்படி நிற்குதுங்க. இப்படி இந்த சைடு முகம், இந்த சைடு பின்பாக நிற்கிது. என்ன பண்ணுன்னு தெரியல. போனா இப்படி பக்கத்தில் போகிறோம், ஓரமாக நிற்கிது. அதை தள்ளுது. அத்தனை நேரம் இல்லாமல் ஒதுங்கி நிற்கிது. பாருங்க. அப்போ பிரதர் சொன்னோம், பிரதர் பாருங்க பிரதர், ஆண்டவர் எவ்வளோ ஒரு நன்மையானவர். நமக்காக அந்த அத்தனை நேரம் நின்று அந்த மாடு, அந்த இறமை நாங்கள் பக்கத்தில் போனதும் அப்படி தள்ளி நிற்கிது, ஒதுங்கி நிற்கிது. அது கர்த்தருடைய கிருபைங்க. இன்னொரு நாள் நாங்கள் வாணியம்பாடி போகலான்னு சொல்லிட்டு மேட்பாளையம் இறங்கிட்டு இருக்கிறேன். பெரிய ஒரு யானை இப்படி சாப்பிட்டுட்டு இருக்குது. இப்படி திரும்பிடுச்சு. தும்பிச்சங்காலையில் நான் ஓட்டிட்டு போகிறேன் வண்டியை. இப்படி திரும்புது, அதுக்கு அடியில் இப்படி ஓட்டிட்டு போகிறேன் வண்டியை. பயப்படல, ஒன்றும் ஆகல. ராஜா சொல்லியிருக்காரு தானே, வலதுபுறத்துல 20 பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், இடதுபுறத்துல 14 பேர் விழுந்தாலும் அணுகாதுங்க. இப்ப நேத்து என்ன சொன்னேன்? சாத்ராக் மேசாக் ஆப்னாக நெருப்புல போட்டாரு. சுடுற நெருப்பா இல்ல, பரிசுத்த நெருப்பா மாறிடுச்சு. உட கருகல, முடி வாசனை வரல, அவங்க அப்படியே இருந்தாங்க. சிங்க குகையில காணி வேலை போட்டாங்க, சிங்கத்தின் வாயை அடைச்சாங்க. தானியலுக்கு பசி, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு 2 மனுஷ உருவத்தையும் 2 மிருக ஆட்டையும் தான் போடுவாங்களாம் அந்த சிங்கங்களுக்கு. அப்ப 7 நாள் பட்டினி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? சிங்கத்தை பட்டினி போட்டு தானியலுக்கு சாப்பாடு அங்கிருந்து வருது. அங்கிருந்து ஒரு ஊழியக்கார, அபுகுக்கு என்னமோ ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறேன், முடி பிடித்து நீ போய் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படி இறக்கி விட்டு தானியல் கொடுக்குறாரு சாப்பாடு. பட்னியார் கொடு சிங்கல்லாம், நீ சாப்பிடு. போஷிக்கிற தேவைங்க, வார்த்தை கொடுக்கிற தேவைங்க, நல்ல தகப்பனுங்க. யாருக்கு கிடைக்கும்? நமக்கு ஒரே ஒரு தகப்பன் தான் நம்மளை வாழ வைக்கிறது, பரிசுத்த ஒரே ஒரு தகப்பன். நமக்கு எந்த நேரத்தில் எதையெல்லாம் செய்யணுமோ நேர்த்தியே செஞ்சிருவார். நம்மளால தான் பொறுத்து கொள்ள முடியல, தாங்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, இருக்க முடியல. என்ன பண்ணலாம், அதை பண்ணலாம், இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது சரியாது, எது செய்யறோ இல்லையா அவர் இல்லாம செய்ய முடியாது, அவருக்கு தெரியாம எதுவும் நடத்த முடியாது. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், அப்பேற்பட்ட ஒரு தெய்வம். நீ போ, கேட்டா கேட்கட்டும், நீ சொல்லிருந்தார் எசேக்கியாவை. இப்ப அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசி. எசேக்கியா 37ஆம் அதிகாரத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். எசேக்கியா 37ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்களே. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்லப்படியாவது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கேளுங்கள். பாருங்க, ஹல்லேலூயா. உலர்ந்து போன சரீரம், பூத்து போன சரீரம், கைவிடப்பட்ட சரீரம், நாற்றம் பிடிச்ச சரீரம், ஒதுக்கப்பட்ட சரீரம், விளக்கப்பட்ட சரீரம், நிறைய எலும்பு கூட இருக்கிறது. மரித்த மனுஷனுடைய தலை ஒரு பக்கம் இருக்கிறது, மண்டையோடு பக்கம் இருக்கிறது, கை கால்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, எலும்பு ஒரு பக்கம் இருக்கிறது, சரீரம் ஒரு பக்கம், ஒவ்வொரு பக்கம் எல்லாம் சரியா இல்லை, எங்கெங்கயோ சிதறி கிடக்கிறது. அப்போ எசேக்கியாவை கர்த்தர் அழைத்து, அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் இந்த பூமியில எல்லாமே இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் இந்த பூமியில எல்லாமே இருக்குது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே வானத்தை படைக்கல, பூமியை படைக்கல, சகலத்தையும் படைக்கல, சகலத்தையும் ஆளல. ஏன்னா அவருடைய வார்த்தையினால தான்
எல்லாமே படைத்தார். அல்லேலூயா. எல்லாமே படைத்தார், எல்லாமே படைத்தார். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தைக்கு பாருங்க எவ்வளவு ஜீவன் இருக்குது, அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு உயிர் இருக்குது, அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு மரித்தோர் கூட உயிரோடு எழும்புவார். பாருங்க இந்த சரீரம் இப்போ இந்த நிறைய நம்மளாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷன் நம்ம சொந்தம் பந்தம் உறவுகள் நீ எத்தனையோ நண்பர்கள்லாம் செத்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, நான் இங்கே எடுத்துட்டு இருக்கும் எலும்புங்க, இல்லைன்னா ஒரு சில மண்டை ஓடு இருக்கும். எங்கள் நம்ம காந்தலில் குறிச்சலில் அப்படித்தான் இருக்கும். மண்டை ஒரு பக்கம் இருக்கும், கால் ஒரு பக்கம் இருக்கும், கை ஒரு பக்கம் இருக்கும். அப்போ இதற்கெல்லாம் எந்த மனுஷனாலும் உயிர் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனுடைய வார்த்தையிலும் ஜீவன் கொடுக்க முடியாது. ஆனா அதற்கு ஜீவன் கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஜீவன் இல்லாதது கூட ஜீவனை கொடுப்பார், ஒன்றும் இல்லாதது கூட உயிர்ப்பிப்பார். நாற்றம் படித்து நாற்றம் அடிக்குமே, நாரி போகுமே, அது பக்கம் போக முடியாது. ஏன்னா பூமியில எந்த நாத்தம் கூட சகிச்சுக்கலாம், மனுஷன் செத்த நாத்தத்தை சகிச்சுக்கொள்ள முடியாது, தாங்க முடியாது. அப்பேரிப்பட்ட சரீரத்தை கூட தேவன் உயிரோடு எழுப்புகிறார். பாருங்க, இப்போ உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பாருங்க, இப்ப ஆவியை தேவனுடைய வார்த்தையினால ஆவியை உள்ள கொடுக்கணும், ஆவியை பிரவேசிக்க பண்ணணும். பாருங்க மத்தேயு 4:4 வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ தேவன் அங்கு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்லுகிறார்னா வாசிங்க, அதாவது 9ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லு. அடுத்தது 10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால உலர்ந்து போன சரீரங்கள்லாம் உயிரடைகிறது. அல்லேலூயா. தூங்குற அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. உயிரடைகிறது, உயிரடைகிறது. இன்னைக்கு நம்ம சிந்தனையில தோற்றிருப்போம், பலவீனமாக இருப்போம், ஏதோ ஒரு பொல்லாப்புல பலவீனமாக இருப்போம், ஏதோ சூழ்நிலை உலர்ந்து கிடப்போம், ஏதோ சூழ்நிலை திக்கற்று கிடப்போம். ஆனால் அந்த உலர்ந்து போன எலும்புக்கு உயிர் கொடுக்கிற தேவன் இந்த உயிரோடு இருக்கு நாம் செத்து போன சரீரத்துக்கு உயிர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வம். ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசித்து முடிப்போம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் 9-10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். பாருங்க, யாருடைய வாயில வார்த்தைகளை போட்டால், எங்கெல்லாம் பேசினால், எங்கெல்லாம் அற்புதம் நடக்குமோ கர்த்தர் அவளை தெரிந்து கொண்டு வாயில வார்த்தை போட்டு அங்க போதிக்கும்படி அனுப்புகிறார். அல்லேலூயா. ராத்திரியில கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகிறார். கர்த்தர் இறங்கி வந்து, நாம் தரிசனம் அல்ல, கர்த்தர் மனுஷனுக்குள்ள வந்து தரிசனமாகிறார். என்ன சொல்லுகிறார்? பவுலே, நீ பயப்படாத, நீ பேசு, மௌனமாயிராதே, நீ பேச வேண்டு, நீ பேசு. என்னத்தை பேசணும்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில
கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்போ அந்த பட்டணத்தில் தேவனுக்குரிய ஜனங்கள் உண்டு. ஆனா அந்த ஜனங்களுக்கு சத்தியங்களை போதிக்கும்படி இரவில பவுலுக்கு தரிசனமாய் நீ ஜனங்களுக்கு என் சத்தியங்களை போதி என்று சொல்லி அந்த பட்டணத்துக்கு அந்த பவுலை அனுப்புகிறார். அல்லேலூயா. அந்த பட்டணத்துக்கு அனுப்புகிறார். நான் பட்டணத்துக்கு போறோமோ இல்லையோ, தேசத்துக்கு போகிறோமோ இல்லையோ, கிராமங்களுக்கு போகிறோமோ இல்லையோ, ஊரா போய் சொல்றோமோ இல்லையோ, பக்கத்து வீட்டுக்கு சொல்றோமோ இல்லையோ, நம்ம வீட்டுக்காருக்கு நம்ம சொல்லிதான் ஆகணும். என்ன சொல்றீங்க? நாளைக்கு கேட்பாரு. கணவன் வந்தா மனைவி வரல, அப்ப கணவன் போய் சொல்லணும். மனைவி வந்தா கணவன் வரல, கணவனுக்கு சொல்லணும். பிள்ளைகளுக்கு போதிக்கணும். இங்க என்ன சொல்லுகிறத நீங்க சொல்லுங்க. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, வராங்களோ இல்லையோ, நீங்க சத்தியங்களை போதித்து தான் ஆகணும்னு சொல்லி வேதமும் சொல்லுது. நீங்க கட்டாயமா போதித்து தான் ஆகணும். ஏன்னா உங்க வாயிலும் ஜெபத்தை வைத்திருக்கிறார், உங்க வாயும் திறந்திருக்கிறார், உங்க வாயிலும் கட்டவும் பிடுங்கவும் இடிக்கவும் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்களும் வேதத்தை வாசிங்க, பிள்ளைகளுக்கு போதிங்க. உங்க கடமை. ஒவ்வொரு நாளைக்கு ஜெபிங்க, பிள்ளைகள் மேல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சத்தியங்களை ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லுங்க. போட்டோஸ்ல இருந்தாலும் சரி, யார் பார்ட்டி வந்தாலும் சரி, எந்த குழந்தைங்க வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நான் கேட்கறது தான், என்ன ஜெபம் பண்ண, என்ன வேதம் வாசித்த, இன்னைக்கு என்ன ஆண்டவர் சொன்னார், அதுதான். யாரா இருந்தாலும் சரி சொல்லிடுவோம். என் மனைவியா இருந்தாலும், என் பிள்ளைகளா இருந்தாலும், என் பேர பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் என்னுடைய வார்த்தை சொல்லிடுவேன். இது சரியில்லை, இது சரி, இங்க போகாத, இங்க போக வேண்டாம், இதுதான் உண்மை, இதுதான் உத்தமம். அவங்க மறுபடியும் நம்மளை திட்டினாலும் ஏத்துக்கோ. இந்த பொம்பளைக்கு தான் பொழப்பு இல்லை, இந்த ஆம்பளைக்கு தான் பொழப்பு இல்லை, இவங்களுக்கு தான் பொழப்பு இல்லை, தூக்கிட்டு போறாங்க. சந்தோஷம் தானே? அல்லேலூயா. உன்னைத்தான் தூக்க முடியல, இவராரு தூக்கிட்டு போற பாக்கி கொடுத்தாரு தானே. உன்னை தூக்க எனக்கு வெயிட்டு, உன்னை தூக்க எனக்கு வேதனை, உன்னை தூக்க எனக்கு சும, உன்னை தூக்க எனக்கு பாடு. ஆனா இது தூக்கணும் நம்மள தூக்கிட்டு, இதை தூக்கிட்டு போனா நம்மள தூக்கிட்டு போகும். அல்லேலூயா. அப்பேரிப்பட்ட இலகுவானது, சாந்தம் நிறைந்தது, பொறுமை நிறைந்தது, தாழ்மை நிறைந்தது. இந்த பாரமும் இல்லை, வேதனையும் இல்லை, வெயிட்டும் இல்லை. இதை தூக்கினா நீங்க சுதந்திரமா இருப்பீங்க. இதை தூக்கிட்டீங்கன்னா நீங்க சாந்தமா இருப்பீங்க. நம்பிட்டீங்கன்னா வாயில வார்த்தை போட்டு நடத்துவார். அல்லேலூயா. பேரிப்பட்ட பவுலை ஆசீர்வதிச்ச தேவன், எரேமியாவை ஆசீர்வதிச்ச தேவன், மோசேயை அழைத்து ஆசீர்வதித்த தேவன், ஏசாயாவை அழைத்து ஆசீர்வதித்த தேவன், எசேக்கியாவை அழைத்து ஆசீர்வதித்த தேவன், வார்த்தை கொடுத்து ஒரு தீர்க்கதரிசியை நடத்தின தேவன் இன்னைக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். நம்மளோட வாயில் வார்த்தை போடுகிறார், உங்களை போதிக்கிறார், உங்களை நடத்துவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு 12 மணி மட்டும் ஜெபம் பண்ணிட்டு முடிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் பேசாம தயவு செய்து, ஓ ஜீசஸ், அவருடைய மகமான வல்லமை நன்றி செலுத்தி ஜெபிப்போம். பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா சொல்லுவோம். பேசுங்கப்பா, என்னோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்கள் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினால் எங்கள் வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உன்னாமம் உயர்த்தணும்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உன்னாமம் உயர்த்தணும்பா, உன்னாமம் உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினால் எங்கள் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினால்
எங்கள் வாழ்க்கை மாறும். பகல் முழுவதும் உங்க பாதப்படியில் என் கண்ணீரை வடிக்கணும்பா. பகல் முழுவதும் உங்க பாதப்படியில் என் கண்ணீரை வடிக்கணும்பா. முழுவதும் ஞானம் செய்து பாக்கியவானாய் மாற்றுங்கப்பா. முழுவதும் ஞானம் செய்து பாக்கியவானாய் மாற்றுங்கப்பா. பாக்கியவானாய் மாற்றுங்கப்பா. ஜெபிக்கணுப்பா ஜெபிக்கணுப்பா. நாமம் உயர்த்தணுப்பா ஜெபிக்கணுப்பா ஜெபிக்கணுப்பா. நாமம் உயர்த்தணுப்பா நாமம் உயர்த்தணுப்பா. பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை மாறும். ஆடுவோம். பேசுங்கப்பா எங்களோடு பேசுகிற பேசுகிற தேவனுடைய மகிமை ஓட மகிமை நம்மளை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமென். பேசுகிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயில வைக்கிறார், இருதயத்துல வைக்கிறார், சிந்தனைகளை வைக்கிறார், வைக்கிறார். வாழ்க்கை முழுவதும் நம்மோடு பேசும்படி ஆசைப்படுகிறார். எங்கள் வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு நாளும் வழிபெறும்பா. பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள தேவனீரே பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே மகிமை நிரம்பிக் கொண்டே மகிமை தனத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறது. இறங்கிக் கொண்டே உயர்த்தணும்பா உயர்த்தணுப்பா உயர்த்தணுப்பா. பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்கப்பா. நீங்க பேசினால் எங்கள் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிறையணும்பா. ஒவ்வொரு நாளும் ஆவியிலே நிறையணும்பா. வெள்ளத்தின் மேலே வெள்ள நடைந்து மேலே நடந்து சீயோனே பார்க்கணும்பா. சீயோனே துதிக்கணும்பா ஜெபிக்கணும்பா. உயரணும்பா ஆடுவோம். துதிக்கணும்பா ஜெபிக்கணும்பா. உயர்த்தணும்பா உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா எங்களோடு பேசுங்கப்பா. பேசினா பேசுங்கப்பா அனுதினமும்
எல்லாரும் உற்சாகம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஜீசஸ், எல்லாரும் பாடுங்க. ஓ நன்றி நன்றி நன்றி. எங்க பேச்சுங்க நல்ல நிரப்புங்க, நிரப்புங்க. அக்கினி அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. ஓ ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற தெய்வமே, அந்த எரேமியாவோடு பேசின கர்த்தாவே, ஏசாயாவின் நாவை தொட்டு ஆசீர்வதித்த தெய்வனே,